காஷ்மீரை பத்தி ஒரு பதிவு இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்கள் வந்து இப்போ ஒரு புது கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடிலாம் வந்து காஷ்மீர்ல வந்து பன்றிகள் நடமாட்டம் அதிகம் இருக்காதுங்களாம். இப்போ பிஜேபி பவருக்கு வந்தது பிறகு நிறைய பன்றிகள் வந்து காஷ்மீர்ல வருது. அதை வந்து யார் வந்து கொண்டு வந்து விட்டது? ஏன் இப்படி பன்றிகளை வந்து தேவையில்லாம கொண்டு வந்து மக்கள் மனதில் ஒரு பீதியை கிளப்புறீங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. இப்ப தால் ஏரி சுற்றிலையும் வந்து பன்றிகள் நடமாட்டம் அதிகமா இருக்குதுங்களா. அது இல்லாம இந்த விவசாய நிலைங்க, இந்த விளைநிலங்கள்லாம் இருக்குங்கல்ல, அதெல்லாம் வந்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுது. ஏன்னா அங்க வந்து எல்லாம் வந்து கட்டி போட்டு வைப்பாங்க. இப்ப ஆடு மாடுகள்லாம் வந்து ஓரளவு அவங்க பராமரிச்சுட்டு வைக்கிறதுனால அதிகமா வந்து காவலுக்கு வந்து இவங்க வந்து போடுறது இல்லை ஆட்களை. இது ஆனா இந்த பன்றிகள் வந்து சுதந்திரமா நடமாடுறதுனால அது பாட்டுக்கு வந்து பயிர்களை தான் மேய்ஞ்சிட்டு போயிடுது. பிரச்சனை என்னன்னாக்க, அங்குள்ள மக்களே சொல்றாங்க, இது வந்து பிஜேபியோட வேலை தான் அது. அதாவது எங்களை வந்து கோபப்படுத்தணும், முஸ்லீம்களை வந்து கோபப்படுத்தி இந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும், அந்த பிளானிங்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காஷ்மீர் முஸ்லீம்கள் வந்து சொல்றதை பார்க்கிறோம். இது என்ன புது யுக்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர்களுக்கு இப்ப இந்துத்துவாக்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா என்ன இருக்குன்னாக்க, அகண்ட பாரதம் அப்படிங்கிறது. அதாவது இவர்கள் வந்து இந்த சனாதன தர்மத்தை வந்து இந்தியாவோட நிறுத்த போறது இல்லைங்களா. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இப்படி இந்த 4-5 நாடுகளையும் சேர்த்து, பர்மா எல்லாம் சேர்த்து வரும், இந்தோனேஷியா எல்லாம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு அகண்ட பாரதத்தை வந்து அவங்க உண்டாக்கணும் அப்படின்னு சாவர்கர் அதை எழுதி வச்சுட்டு போயிட்டாப்புல. அதை வந்து வேதவாக்கா நினைச்சுக்கிட்டு இந்த சங்கிகள் வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க ஆங்காங்கே. இது வந்து திலகரே வந்து காந்தியோட படுகொலைக்கு பிறகு அவரு சொல்லிட்டாரு, இது ஒரு பைத்தியக்கார கூட்டம் அப்படின்னு. அதாவது சனாதனவாதியா இருந்த இங்க திலகரே வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை பார்த்து இது ஒரு பைத்தியக்கார கூட்டம், இது பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. விவேகானந்தர் அவரும் வந்து தனக்கு தெரிஞ்ச முறையிலெல்லாம் வந்து இந்த இந்துத்துவவாதிகளை அங்கங்கே வந்து போற வழியிலெல்லாம் வந்து நிறைய பாடங்கள் நடத்திட்டு தான் போயிருக்கிறார், எதிர்ப்பா இருந்துட்டு. ஆனா வெட்கம் இல்லாம என்ன பண்ணுவாங்க, விவேகானந்தரையும் திலகரையும் தங்களுடைய வழிகாட்டியா கூட எடுத்து வச்சுக்குவாங்க. அவர்களே வந்து வெறுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த அகண்ட பாரத்தின் ஒரு பகுதியா காஷ்மீர்ல உள்ள முஸ்லீம்களை வெளியேற்றணும்னாக்க, அங்க பன்றிகள் நடமாட்டத்தை அதிகமா விட்டோம்னாக்க அதை பார்த்துட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. இப்படி வேணா ஏதாவது ஒரு கிருக்கன் அங்க இருப்பான்ல, அவனுடைய வேலையா கூட இருக்கான் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க பன்றி வந்து ஒரு வெறுக்கத்தக்க பிராணியே கிடையாது. இறைவன் வந்து குர்ஆன்ல வந்து என்ன சொல்றான், பன்றியின் இறைச்சி, இந்த ரத்தம், செத்த விலங்கினங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நான் தடை பண்றேன் அப்படின்னு வரிசையா பட்டியலிடும்போது அதுல வந்து பன்றியின் இறைச்சியும் வருது. அவ்வளவுதான். பன்றியின் இறைச்சி ஏன் வந்து தடை பண்ணப்பட்டதுன்னா, அது சயின்டிபிக்காகவும் சிலர் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அதாவது புழுக்கள் வந்து அந்த பன்றியில வந்து அதாவது நிறைய இருக்குது புழுக்கள். இப்ப நீங்க மத்த அதாவது மட்டனையோ இல்ல மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ நீங்க வேக வைக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த புழுக்கள்லாம் செத்து போயிடுது. ஆனா இதை வந்து பன்றியில உள்ள அந்த புழுக்கள் வந்து நீங்க எவ்வளவு ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க வந்து சமைச்சாலும் அந்த புழுக்கள் வந்து சாவதில்லை, அப்படியே உயிர்ப்போட இருக்குது. அதனால வந்து நீங்க வந்து அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. அது ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறாங்க இல்லையோ, நாம வந்து வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பன்றியை. அதை வந்து சங்கிகள் வந்து என்ன தவறா பண்ணிட்டு சில முஸ்லீம்களே என்ன பண்ணுவாங்கன்னாக்க, பன்றிங்கிற பேரையே சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. அந்த மனம் தெரிஞ்சுமே அப்படின்னு வேற வேற பேர்ல சொல்லி சொல்லுவாங்க. அதை இதெல்லாம் வந்து மார்க்கத்தை விளங்காம பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம். இறைவன் சொன்னது அந்த பன்றியின் இறைச்சியை நீங்கள் சாப்பிடாதுன்னு சொன்னா, அதனால அதை வந்து ஒதுக்கிடுவோம். ஏன்னா பன்றி கூட இறைவனுடைய படைப்புல ஒண்ணுதானே, அதை வந்து நம்ம வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது.
அவர்களுக்கு இந்துக்களை கேட்டாங்க அது வராக அவதாரம், அதாவது பன்றி வந்து அது ஒரு அவதாரம்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆக இந்த இவர்களுடைய இந்த எண்ணம் வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போகுதுன்னு பாருங்க. அங்க வந்து பன்றிகளை வந்து இது வரைக்கும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியில இருந்து காஷ்மீர் இருக்குது. அங்க வந்து பன்றிகள் வந்து இது வரைக்கும் ஒரு பன்றி கூட பார்த்தது இல்லை. ஆனா இப்போ வந்து எங்க பார்த்தாலும், எந்த தெருக்கள்ல பார்த்தாலும் பன்றிகள் நடமாட்டம் அதிகமா இருக்குது. அதற்கு காரணம், இது வந்து காஷ்மீர் வந்து சூப்பரான பிரதேசம். இங்க வந்து நல்ல வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை அமைச்சுக்கிறதுன்னா முஸ்லீம்களை காலி பண்ணணும். முஸ்லீம்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டோம்னாக்க நம்மள்கிட்ட கவர்மெண்ட் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது, போலீஸ் இருக்குது, ராணுவம் இருக்குது. அது இல்லாம இது மாதிரியான மன ரீதியான தாக்குதலை அவங்களுக்கு கொடுத்தாக்க அவர்கள் வந்து வேற வேற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல கூட இதை செஞ்சிருக்கலாம். அது வந்து எந்த அளவு சக்சஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அது வந்து அதான் பல பேர் இங்க வந்து பதிவிடும் போது கூட சொல்றாங்க, நாங்க வந்து எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிடுது அப்படின்னு ஒருத்தர் வந்து பதிவிடுறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, பேசாம எங்க கண்ணில் படுறீங்களோ தென்படுதோ அப்படியே ஷூட் பண்ணிருங்க, இல்ல வெட்டி தூரமா போட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் கோபமா கூட அது வந்து பதிவு போடுறாப்புல. அதெல்லாம் தேவையில்லாதது. அவன் வந்து விட்டுட்டு அவன் நம்பிக்கையை விட்டுட்டு போனான்னா நீங்க உங்க நம்பிக்கை இல்லை, இது வந்து இதுவும் இறைவனுடைய ஒரு படைப்பு தான்ப்பா, இதை நாங்க வெறுக்கலாம் இல்லை, இதோட கறிதான் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது ஒழிஞ்சு இந்த விலங்கு சுத்தமாவே எங்களுக்கு வந்து ஹராமாக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தாப்புல இன்னொரு செய்தி பார்ப்போம். நம்ம விஸ்வகுரு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்த ஜாகிர் நாயக்கு மேல பல பழிகளை போட்டு தேடப்படும் குற்றவாளியெல்லாம் ஆக்கி அவரை வந்து ஓட வச்சாங்கல்ல. இப்ப அவர் வந்து சென்ற இடமெல்லாம், அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது மாதிரி அவர் வந்து எந்தெந்த நாட்டுக்கு போறாரோ அந்தந்த நாடுகள்லாம் ரொம்பவும் கௌரவித்து அவர் வந்து அரசாங்க ஒரு மினிஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு முதன் மந்திரிக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து அவர்களெல்லாம் கண்ணியப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே மலேசியா போயிருந்தாரு, சவுதி அரேபியா போறாரு, அதுக்கு இப்ப என்ன ஒரு சில நாட்களா பாகிஸ்தான்ல தங்கி இருக்கிறாரு. பாகிஸ்தான்ல தங்கி இருந்து அங்க வந்து நிறைய அந்த கேள்வி பதிவு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணி அங்க வந்து ஹிந்துக்கள்லாம் கேட்க சொல்லி நிறைய அவருக்கு வந்து பயங்கரமான வரவேற்பும், சூப்பரான வரவேற்பு இருக்குது அந்த நாட்டுல. இது வந்து நம்ம விஸ்வகுருவை மேலும் வந்து உஷ்ணப்படுத்தும். இது மாதிரி நம்ம தேடப்படும் குற்றவாளி பப்ளிக்கா வந்துட்டு மீட்டிங் பண்றாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரை மாதிரி அவர் ஒரு போலி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துலாம் சப்மிட் பண்ணி பொய் சொல்லி எல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்குலாம் வரல. அவர் வந்து டாக்டர், நல்ல சமஸ்கிருதத்துல இருந்து அத்தனை மொழிகளையும் நல்ல கரைச்சி குடிச்ச ஒரு 4-5 மொழிகளை நல்ல, அவருடைய மகனும் அதே லெவல்ல வராப்புல. எத்தனையோ உலக மக்கள் நேர் வழி பெறுவதற்கு காரணமா இருந்திருக்கிறார். இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு மிகச்சிறந்த காரணமாக இருந்திருக்கிறார். ஆங்கில புலமே இருக்குது, ஹிந்தி நல்லா பேசக்கூடியவர், சமஸ்கிருதமும் நல்லா படிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு இப்ப நேற்று கராச்சியில ஒரு சின்ன சம்பவம் என்ன நடந்துச்சுனாக்க, இந்துக்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கணும், முஸ்லீம்கள் வந்து கடைசியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஒரு பையன் வந்து முண்டி அடிச்சுட்டு நான் வந்து கேள்வி கேட்கணும், நீ உன் பேர் என்ன, நீ வந்து எந்த மதம் அப்படின்னு கேட்டிருக்கான். நான் வந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஜாகிர் நாயோட பேசுறான். அப்போ வந்து சலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறப்போ இவர் கேட்கிறாரு, நீ எந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்புல. அவன் சொல்றான், நான் முஸ்லீமு. உன்னுடைய பேர் என்னங்கிறப்ப அப்துல் பாசித்னு சொல்றாப்புல. உன்னுடைய மதம் என்னங்கிறப்ப நான் முஸ்லீம்ங்கிறான். அப்ப இவர் கேட்கிறாரு ஜாகிர் நாய்க்கு, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இது வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான நிகழ்ச்சி, இது முடிஞ்சது பிறகு வேணா முஸ்லீம்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இருக்கேனே அப்படின்றப்ப, இல்ல உங்களை நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணுங்கிற ஆசையில நான் வந்து போய் சொல்லிட்டோங்க அப்படின்னு அவரு சத்தம் போடுறாரு. இது வந்து ஒரு சாதாரண கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நீ வந்து உன்னுடைய மார்க்கத்தை தூக்கி போட்டுக்கிட்டு நான் வந்து முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி வரலாம்? உன்னுடைய பேர் அப்துல் பாசித் இருக்கிறப்போ, நீ ஒரு முஸ்லீமா இருக்கிறப்போ நீ எப்படி ஒரு கேள்வி, சாதாரண ஒரு கேள்விக்காக நீ வந்து மதத்தை வந்து தூரமாக்கிட்டு நான் வந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு நீங்க வருவேன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேடையிலே சத்தம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆக ஜாகிர் நாயக்குடைய நிகழ்வு நல்லபடியா பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்குது. அங்கேயும் வந்து மக்கள் வந்து
முஸ்லீம்கள் இருந்தாலும் அதிகமா வந்து மூட பழக்கத்துல உள்ளவங்க பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க. அதுல இருந்தும் இவருடைய பயணம் வந்து அதெல்லாம் வந்து மீட்டு கொடுக்கும். உண்மையான இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களா அந்த மக்களையும் ஆக்கி வைக்கும். அதுக்காக நம்ம உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கும் இந்த தீய பழக்கங்கள், மார்க்கத்தில் இல்லாத அனுஷ்டானங்கள் அதெல்லாம் விட்டு பாதுகாப்பு கேட்டவர்களாக நாம் பிரார்த்தித்து இந்த பதிவை நம்ம முடிப்போம்.